ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து நீங்கள் சும்மா ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கிறிஸ்பியான கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நான் 1/4 கிலோ கோவக்காய் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நல்லா அதை நம்ம அலசிட்டு 2 பக்கமும் வந்து அந்த நுனி 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு லென்த்து வைஸாக நம்ம அதை எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாதியாக கட் பண்ணதை வந்து 4 பாகமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களால் முடியல அப்படின்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா நம்ம வறுக்கும் போது நல்ல அந்த கிறிஸ்பினஸ் வந்து வராது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம நல்லா கிளறி வச்சுருக்கிற இந்த தூளை வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலக்கிட போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த தூளெல்லாம் வந்து டைரெக்டாகவே நான் கோவக்காயில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் சேர்க்கலை அப்படின்னா, சில டைம்ஸ் மிளகாய் தூள் உப்புலாம் வந்து சரியாக கலராது, சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து தனியாக நான் பொடியெலாம் வந்து தனியாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோவக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு நல்லா கலக்கிப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுவோம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் கோவக்காய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற கோவக்காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கவனமாக சேர்த்துக்கோங்க, எண்ணெய் தெளிக்க போது. இது வந்து நம்ம மீடியம் தீயில் வச்சு நம்ம பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கோவக்காயெல்லாம் எல்லா கோவக்காயும் ஒரே டைமில் சேர்க்காமல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நீங்கள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோவக்காயெல்லாம் வந்து நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்ல ஒரு சிவப்பு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் ஆன போது அது நல்ல கிறிஸ்பியாக ஆகும். ஸோ அந்த கருஞ்சிவப்பு கலர் உங்களுக்கு வந்த உடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம மற்ற பேட்ச் கோவக்காயிலும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் கலரி இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் இந்த கடலை மாவுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை எடுத்து அந்த கடலை மாவில் நம்ம கலக்கிட்டு நம்ம அதையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அதே எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கடலை மாவு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த கருவேப்பிலையில் வந்து உங்களுக்கு அந்த கடலை மாவு வந்து இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம நல்லா வறுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த கோவக்காயில் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட இதில் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை, நார்மலாக கருவேப்பிலை மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் பிசிபெல்லா பாத், தயிர் சாதம், இல்லை அந்த வேறு ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.